அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு ஊரில் ஹஃபீஸாக ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்பவே நல்ல பையன். உலக கல்வியாகட்டும் மார்க்க கல்வியாகட்டும் எல்லாத்துலேயும் தன்னால் முடிஞ்ச அளவு கவனத்தை செலுத்தி கற்றுக்க பார்ப்பான். அது மட்டும் இல்லை, பிள்ளைங்களை தொழுகையில் குர்ஆன் ஓதுறதில் அப்பா அம்மாவுக்கு மரியாதை தரதில் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல பையனாக இருந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் தொழும்போது மட்டும் ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஃபோனில் யாராவது கால் பண்ணுவாங்களா, நம்ம சாவி எங்கே வச்சோம், நமக்கு இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலையே, இன்றைக்கி நம்ம கடைக்கு போகவே இல்லையே, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அவனும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தான். சரி, இது சரி வராது, நம்ம போய் ஹஸ்ரத் என்னென்னு கேட்போம் அப்படின்ற யோசனையோடு ஹஸ்ரத் கிட்ட போயிட்டு, ஹஸ்ரத் இந்த மாதிரி நான் தொழும்போது மட்டும் எனக்கு வந்து கவனம் தொழுகையில் இருக்கிறதே இல்லை, நான் ரொம்ப சிரமப்பட்டு கவனத்தோடு தொழணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனாலும் என்னால் கவனித்து தொழ முடியல அப்படின்னு சொல்கிறான். அதற்கு ஹஜ்ரத் சொல்கிறாங்க, நல்லது ஹஃபீஸ், நீ வந்து கவனம் இல்லைனாலும் கவனித்து தொழணும். அல்லாஹின் தொழுகையை வந்து நம்ம நல்ல எண்ணத்தோடு நின்று அவனின் பக்கம் கவனம் செலுத்தி தொழணும்னு நினச்சி கேட்க வந்திருக்க. இதுவே ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி, நான் உனக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹஃபீஸும் சரிங்க ஹஜ்ரத் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹஜ்ரத் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃப்ரெண்டு உத்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவருக்கும் வந்து தொழுகையில் கவனமே இருந்தது இல்லையா. அவர் கவனித்து தொழணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு தொழுதாலும் அவருடைய கவனம் வேறு இடங்களுக்கெல்லாம் சிதறிக்கிட்டே இருந்ததுதான். இதே ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நான் ரொம்ப கடினப்பட்டு நான் வந்து தொழுகையில் கண்டிப்பாக கவனித்து தொழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தொழுகைக்கு இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து என்னை வந்து திசை திருப்பிடுது. எந்த அளவுக்குன்னா, நான் என்ன ஆயத்து ஓதுறேன், இது எத்தனையாவது ரக்காத்துன்னு கூட நான் மறந்துடுறேன், அந்த அளவுக்கு என்னுடைய கவனங்கள் வந்து திசை திருப்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது எல்லாமே கின்சப் அப்படிங்கிற ஒரு ஷைத்தானுடைய வேலை தான். அவனுடைய வேலையை தொழுதுட்டு இருக்கிறவங்க மனசில் புகுந்து அவங்களுக்கு வேறு எண்ணங்களை கொடுத்து தொழுகையின் பக்கம் கவனம் இல்லாமல் செஞ்சு அந்த தொழுகைக்கான பலனை அவங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறது தான் அவருடைய முக்கியமான வேலையே. நீங்கள் தொழும்போது அவனுடைய ஊசலாட்டங்கள் ஆரம்பிச்சிடும். உங்களை வந்து நான் வேறு ஏதோ ஒரு ஞாபகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ இன்னும் சாப்பிட்லையே, வண்டியை வெளியில் விட்டுட்டு வந்துட்டியே, அப்படி இப்படின்ற வேறு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி உங்களுக்கு எண்ணங்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் உடனே அல்லாஹ் தஆலா கிட்ட அவன்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடணும். அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம், யா அல்லாஹ் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கிட்டேருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக்கணும். தேடினதுக்கு அப்புறமா உங்களுடைய இடது பக்கமாக திரும்பி உங்கள் முகத்தை இடது பக்கமாக திருப்பி 3 தடவை துப்பணும்னா நல்லா உமிழ்நீரோட எச்சிலோடு துப்புறது கிடையாது, சும்மா காற்றுல லைட்டாக துப்புமோம்லே அந்த மாதிரி துப்புறது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த ஷைத்தான் விரண்டோடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உத்மான் ரலியல்லாஹு அன்ஹு சரிங்க யாரை சொல்லலாம், ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த காலத்துலேயும் நமக்கும் இந்த தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வருங்காலங்களில் வரக்கூடிய சந்தேகங்களை கூட அப்போவே தீர்த்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வாழ்நாள் சந்தேகம், இப்போ நமக்கு என்னெல்லாம் சந்தேகமாக வருமோ அது எல்லாத்திற்கும் விடை கொடுத்துட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க. இந்த கதையை, இந்த வரலாற்று நிகழ்வை ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி முடித்த உடனே ஹஃபீஸுக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்க ஹஜ்ரத், நானும் நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்ற பார்க்குறேன். நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கிறேன். இந்த வரலாற்று நிகழ்வு உங்களுக்கானதும் தான் பிள்ளைங்களா. நீங்கள் குர்ஆன் ஓதும்போதோ தொழும்போதோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்களும் நிச்சயமாக இந்த ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் விரட்டப்பட்ட ஷைத்தான்ட்டு பாதுகாவல் தேடிட்டு உங்கள் இடது பக்கம் திரும்பி 3 தடவை காற்றில் துப்பிடலாம். சரியா? சரி, இன்றைக்கி உங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை நீங்கள் குறைஞ்சது 2 அல்லது 3 பேருக்கு சொல்லலாம். ஏன் சொல்லுங்கள்? ரொம்பவே சரியாக சொன்னீங்க, சவாபே ஜாரியா.
நீங்கள் உங்களுடைய கல்வி ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ணாலும் அதிலேருந்து வர நன்மைகளும் நமக்கு கிடைக்கலையே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தையும் மற்றவர்களோட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.